தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டிலே ஓரணியில் தமிழ்நாடு என்று அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிற துரோகங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்க்கையை தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து அது செப்டம்பர் 15 நிறைவு பெற்றிருக்கிறது. 1 கோடி இல்லங்களை திமுக தொண்டர்கள் சென்று அடைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 2,70,00,000 உறுப்பினருக்கு மேல் தமிழகத்திலே உறுப்பினர்கள் திமுகவிலே இணைந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக புதுவை மாநிலத்திலும் வருகிற 2026 தமிழ்நாடு தேர்தல் நடைபெறுகிற போது இங்கேயும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக புதுவை மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கை தலைமை கழகத்தால் அறிவிப்பு வரும். காலத்துக்குள்ளாக புதுவை மாநிலம் முழுவதும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலே எங்களுக்கு 2 மாநில அமைப்புகள் இருக்கிறது. இந்த 2 மாநில அமைப்புகள் சார்பாக உறுப்பினர்கள் சேர்த்துக்க இருக்கிறோம். எப்படி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுதோ அதே போல் இந்த மாநிலத்திலும் ஏற்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே அதற்குரிய ஆயத்த பணிகளை துவக்கத்துக்குத்தான் இன்றைய தினம் கதிர்காமம் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் திறப்பு, கலைஞர் சிலை திறப்பு மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததைப் போல ஒவ்வொரு பகுதியிலும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு ஏற்ப இங்கேயும் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டு அந்த நூலகம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் எப்படி 234 தொகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கையை ஓரணியில் தமிழ்நாடு என்று சேர்த்தோமோ அதே போல புதுவை மாநிலத்திலும் 30 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும். ஆக 30 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான ஆயத்த பணிகளும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். எப்படி தமிழ்நாட்டில் 214 தொகுதிக்கும் செய்தோமோ அதே போல் அதுவும் புதுவையிலே 3 முறை ஏற்கனவே நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். ஃபரூக் மாரக்காயர் ஒரு முறையும், டி ராமச்சந்திரன் ஒரு முறையும், ஆர்வி ஜானகிராமன் ஒரு முறையும் 3 முதலமைச்சர்கள் திமுகவின் சார்பில் இருந்திருக்கிறார்கள். அதே போல 4வது முறையும் புதுவை மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைவதற்குரிய வகையில் உறுப்பினர் சேர்க்கை அமைய வேண்டும் என்று கழகத் தோழர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 30 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வோம். தேர்தல் நேரத்தில் தலைமை எடுக்கிற அந்த கூட்டணி முடிவுகள் 234 தொகுதியும் தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அங்கேயும் கூட்டணி இருக்க போகுது, தொகுதி பங்கீடு வரும். அதே போல் 30 தொகுதியில் இங்கே உறுப்பினர் சேர்க்கிறோம். அந்த அடிப்படையில் சேர்த்து தலைமையினுடைய முடிவுக்கு ஏற்ப இங்கே தேர்தலில் யார் யாருக்கு எத்தனை சீட் என்பதை தலைவர்கள் முடிவு செய்வார். 4 முறை அமைந்து இருக்குது. அவர் நம்ம ஆட்சியில் ஒரு அப்படியா? சரி, அப்ப 4 முறை அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 4 முறைன்னா தமிழ்நாட்டில் இங்க 5வது முறை அமைப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்ய இருக்கிறோம். நான் சொன்னது 3 முதலமைச்சர்கள் 4 முறை ஆட்சி. புரியுதா? 3 முதலமைச்சருடைய பேரை சொல்லிட்டு 4 முறை ஆட்சி நடந்திருக்குது.
5வது முறையும் ஆட்சி வருவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். ஆனால் இறுதி முடிவு தலைவர்கள் முடிவு செய்து கூட்டணி. தமிழகத்துல திமுக தலைமையில கூட்டணி, புதுச்சேரியில திமுக தலைமையில மீண்டும் எதிர்கட்சியில 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல காங்கிரஸ் தலைமையில இருக்குமா கூட்டணி? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் திமுக தான் தலைமை. எங்குது புதுச்சேரியில திமுக தான் இதுக்கும் சேர்த்து இங்க இருக்கிற தலைவர்கள் ஒப்பந்தம் போட போறது கிடையாது. ராகுல் காந்தியும் தளபதியும் தான் போடுவாங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ராகுல் காந்தி தளபதி மு.க. ஸ்டாலினை என்னுடைய மூத்த சகோதரன் சொல்லிட்டார். இந்த 2 சகோதரர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த 2 மாநிலத்துக்கும் பொருந்தும். ஆனா காங்கிரஸ் தான் புதுச்சேரிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு நாராயணசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு. அதிக சீட்டு நாங்க பெறுவோம்னு அவங்களும் சொல்றாங்க. 20 சீட்டு வந்து திமுக பெறுவாங்க. இவரு 20ன்றாங்க. அப்ப எத்தனை? நான் ஏற்கனவே அதாவது நான் அதுதான் சொல்லிட்டேன். அவரவர்கள் பேசுவார்கள். நான் சொன்னது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சகோதரர்கள் மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் இந்த முடிவு எடுப்பார்கள். எத்தனை சீட் என்பதையெல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த முடிவை ஏற்றுக்கொள்வர்கள் தான் 2 கட்சியிலும் இருக்கிறோம். எங்கள் கட்சியில் நாங்கள் ஏற்றுப்போம், அந்த கட்சியிலும் அவங்க ஏற்றுக்குவார்கள் நான் நம்புகிறேன். முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தை விஜய் கருத்தை நான் வரவேற்கிறேன் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க வெளிநாட்டு பயணம் குறித்து? வெளிநாட்டு பயணத்தை பற்றி தெளிவாக அதாவது வந்து 2 ஃபியூஸ் போன பல்பை பற்றிலாம் கேட்டுருக்கு. அண்ணாமலை கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு காரணம் அவரே பாவம் ரொம்ப எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு. அதனால் நான் அவருக்காக பரிதாபப்படுறேனே தவிர அவரை பற்றி நான் பேச விரும்புகிறேன். பாவம் ரொம்ப அதாவது சொல்லுவாங்க, அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார், ஜோன்னு பெய்கிற மழை டக்குன்னு நின்றுடும், பிசு பிசுன்னு பெய்கிற மழை தான் தொல்லை கொடுக்கும். அது ஜோன்னு பெஞ்சு ஒரே மட்டும் நின்று போச்சு. புதுச்சேரியில் 20 சீட்டில் போட்டிடுவீங்களா சார்? அதான் நான் சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு தெரியும், நீங்கள் நோண்டுறீங்க அது தெரியுது இருக்கு. ஆனால் நாங்கள் கமிட் ஆகும். 2 தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் 2 மாநிலத்துக்கும் பொருந்தும். அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார்கள். ஆனால் 30 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாங்கள் வேலை செய்கிறோம். இங்கே வந்து பாண்டிச்சேரி இந்த பகுதிக்கு 23 தொகுதிக்கு இருக்கிற இந்த தொகுதி பகுதிக்கு நம்முடைய சிவா அவர்களுடைய தலைமையிலும் அங்கே நாஜிமுடைய தலைமையிலும் ஏற்பாடுகள் 30 தொகுதிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக 1ஆம் தேதியிலேருந்து அது துவக்கும். எப்படி தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொரு வீடாக போய் போனாங்களோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எப்படி அங்கே 1 கோடி வீடுகளை அப்ரோச் பண்ணாங்களோ அதே போல் பாண்டிச்சேரியிலும் இந்த 2 அமைப்பாளர்கள் வகுக்கிற யுகத்துக்கு ஏற்ப பணியாற்றுவார். நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஆபிரகாம் லிங்கன் ஒரு பழமொழி சொன்னார், வி ஆர் பாலிஷிங் அவர் ஷூன். அதனால் திமுக பொறுத்த மட்டும் நாங்கள் ஸ்டடியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற போவது நிச்சயம். 200க்கு மேற்பட்ட தொகுதியில் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சோம். மற்றவங்களை களத்தில் எங்களுக்கு இப்போதைய பொறுத்த மட்டும் முடிவு பண்ண முடியாது. காரணம் இப்போ கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தாலியர்த்தா குடும்பத்துக்கு தலைக்கு பருது. அந்த மாதிரி இன்னைக்கு தலைக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு வாய்ப்பு தாக்கல் செஞ்ச பிறகு தான் யார் தெரியுன்றது தெரிய வரும். அப்போ தான் முடிவு பண்ணும். ஐயப்ப திமுக கூட்டிலிருந்து சில கட்சிகள் வெளியேறும் சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பேசியிருக்காரு. அவங்க கூட்டணி அவர் இது 2019 வந்து பேசிட்டு வர்றாரு. அவருடைய கூட்டணி மாத்திரம் போகல, அவர் கட்சியிலேருந்து பாதி பேரே போயிட்டாங்க. அவரை வந்து காப்பாற்றி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா அது காரணம் செங்கோட்டையன். அவரே காணாமல் போயிட்டார். ஆகிய தேர்தலுக்குள்ள எத்தனை ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இங்கே சேர்க்கறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அன்வர் ராஜா வந்துட்டாரு, மைத்ரேயன் வந்துட்டாரு, செங்கோட்டை அங்கே கட்சி விட்டு போயிட்டாரு. முதல்ல எடப்பாடி அவருடைய நிலைமையை காப்பாற்றிட்டார். அதெல்லாம் தவறான, அது மாதிரி தப்பாரு. யாரும் அவர் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், எந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார், எங்க எந்த இடத்துலன்னு சொல்லுங்க ஸ்பெசிபிக்கா. அவர் அந்த கூட்டத்திலே கமல்ஹாசன் கலந்துக்கவே இல்லை. எங்க அது என்ன, அவர் என்ன பேசினாரு தெரியல. அப்படின்னா உடனே கமல்ஹாசன் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து யார் பேசினாரு சொல்லி, அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னாருன்றது அவரை கேட்டால் தான் தெரியும். எந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னாருன்னு தெரியல. வரவேற்கிற வேண்டிய கருத்து இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு,
அவர் சொன்னது இன்னும் பேசினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. விஜய்க்கு இதே நிலைமை தான், அவரும் இங்க வருவாரு. அதனால விஜய் பத்தி ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், விஜய் பற்றி கேட்காதீங்க, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சந்திச்சுட்டு 76 வருஷத்துல பல பேரை பார்த்துட்டோம். ஆனா அவர் நடத்துற எல்லா கூட்டம், எல்லா நிகழ்வுக்கும் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கு ஐயா. ஒரு தடவை கூட்டம் அதிகமா தானே. நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் 80ல் இருந்தார், ஞாபகம் அவங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது. அவர் வந்து விவசாய கட்சின்னு ஒன்று இருந்து நடத்தினார். மக்கள் நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய கூட்டம். 80 தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் படுத்துட்டார். எம்ஜிஆர் போய் பார்த்தாரு கூட்டு சேர்க்கறது. இந்திரா காந்தி அம்மா போய் பார்த்தாங்க. எங்கள் தலைவரும் கலைஞர் போய் பார்த்தார். 3 பேரும் அவருடைய ஆதரவு கேட்கணும்னு போனாங்க. அந்த கட்சி இன்னைக்கு இருக்கா? உங்களுக்கே தெரியல. பாதி பேருக்கு நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் கட்சி வச்சுருந்தாங்க. அவர் கூட்டின மாதிரி யாருக்குமே கூடலை. அதனால இப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அந்த நிலையை அதாவது பழனி பாபான்னு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பார் எம்ஜிஆர் எடுத்து. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாள தெருவில் பேராசிரியர் நானும் பேசுகிறோம். பக்கத்தில் அவதானி பேப்பர் ரோட்டில் பழனி பாபா பேசுகிறாங்க. பேராசிரியர் கூட்டத்தில் 100 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த பழனி பாபா கூட்டத்தில் 50,000 பேர் உட்காந்துருந்தாங்க கணக்கு சொன்னாங்க. அப்போ பேராசிரியர் கரெக்டாக சொல்கிறாரு, இதுதான் மாயைன்றது அந்த கூட்டம், இது கொள்கை கூட்டம், அது மாயை கூட்டம்னாரு. நீங்கள் அந்த பழனி பாபா இருக்கிறதா கூட்டத்தை சேர்றதை வச்சு நீங்கள் போய் திடீர்னு திடீர் பிள்ளையார் கூப்பிட்றாருன்னு வச்சுட்டு வாங்க, 1 மணி நேரத்தில் கூட்டம் கூடும். அதனால கூட்டத்தை வைத்து யாரும் முடிவு எடுக்க முடியாது. மாய கூட்டம்னு எடுத்துக்கலாம். அது நீங்களே தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும் கணக்கெடுத்து. நீங்கள் தான் 4th பில்லர். நீங்கள் சொல்லுங்கள் யார் எங்களுக்கு எதிரி முடிவு பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போனோம், எல்லாரும் ஒன்றிணைந்தா திமுக அண்ணாமலை பேசுகிறேன். ஏற்கனவே எல்லாம் சேர்ந்து தானே 2021 தேர்தல் நின்னேன். 19 தேர்தல் ஓபிஎஸோடு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து நாங்கள் எதிர்த்தாங்க. அப்போ நாங்கள் ஜெயிச்சோம்ல. இன்னுமே ஒரே ஒரு தெளிவு என்னன்னா, புதுச்சேரியில திமுக தலைமையில கூட்டணியா காங்கிரஸ் தலைமையில கூட்டணியா? ரெண்டு மாநிலத்திலும் தளபதி தலைமையிலும் ராகுல் காந்தி தலைமையிலும் தான் கூட்டணி. நாராயணசாமி கிடையாது, சிவகுமாரம் கிடையாது, சிவாவும் கிடையாது.